இன்றைய தேவ வார்த்தை ஏசாயா 26:4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். நம்பிக்கையும் தேவனை மட்டும் சார்ந்திருக்க வேண்டும் என்ற வல்லமையான செய்தியை இன்றைய வசனம் சொல்கிறது. மேலும் இதுவே விசுவாசிகளின் பலனுக்கும் ஆறுதலுக்கும் ஆதாரமாய் இருக்கிறார் என்றும் சொல்கிறது. இஸ்ரவேல் தேசம் படையெடுப்பு, சிறைப்பிடிப்பு போன்ற அச்சுறுத்தல் மத்தியில் மிகப்பெரிய அரசியல் குழப்பம் நிறைந்த நேரத்தில் எழுதப்பட்டதுதான் ஏசாயா புத்தகம். நிச்சயமற்ற தன்மை மத்தியில் மக்களை தேவனை நம்புங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி வலியுறுத்துகிறார். தேவன் மட்டுமே பலனுக்கும் பாதுகாப்புக்கும் ஆதாரமாய் இருக்கிறார் என்பதை வலியுறுத்துகிறார். இன்றைய வசனம் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்ற கட்டளையோடு தொடர்கிறது. தேவனை நம்ப வேண்டும் என்ற இந்த அறிவுறுத்தல் கிறிஸ்துவ விசுவாசத்தின் அஸ்திபாரமாய் இருக்கின்றது. தேவனை நம்புவது என்றால் அவருடைய இறையாண்மையை அங்கீகரித்து எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை வழிநடத்தவும் பாதுகாத்து போஷிக்கவும் அவர் திறன் உள்ளவர் என்ற நம்பிக்கையை அவர் மீது வைக்க வேண்டும். இந்த நம்பிக்கை தற்காலிகமாக இருக்கக்கூடாது, நிபந்தனையோடு வரக்கூடாது. ஆனால் இது நிரந்தரமாக இருக்க வேண்டும். எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அசையாத நம்பிக்கையாய் இருக்க வேண்டும், அழியாத நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். தேவனுடைய குணத்தின் மீதும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் மீதும் ஆழ்ந்த விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் இத்தகைய நம்பிக்கை வரும். நம் முழு மனதோடும் நாம் அவரையே சார்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் அழைத்தாரானால் நாம் ஏன் அவரை நம்ப வேண்டும் என்ற பகுத்தறிவை நம் மனதிற்கு கொடுப்பார். ஏனென்றால் அவரே நிரந்தர பலனாய் இருக்கிறார். இது தேவனிடத்தில் நிரந்தர பலன் இருக்கு என்பது பொருளல்ல, ஆனால் அவரே அந்த நிரந்தர பலனாய் இருக்கிறார் என்பதாகும். தேவன் நம்மை நித்தியத்திற்கும் தாங்கும் பாறையாக இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். ஏனென்றால் அவர் பலன், பாதுகாப்பு நிரந்தரமாக உள்ளவராய் இருக்கிறார். தேவனே நமக்கு பாதுகாப்பான இடமாக இருக்கிறார். அவர் நம்மை எப்போதும் ஏமாற்ற மாட்டார். அவர் மலையின் மேல் கட்டப்பட்ட கோட்டையைப் போல இருக்கிறார். அந்த கோட்டையை யாராலும் நகர்த்த முடியாது. சத்துருக்கள் எப்போதும் அடைய முடியாது. அத்தகைய உயர்ந்த நிலையில் அவர் இருக்கிறார். தேவன் ஒருவரே நம் பலனுக்கும் பாதுகாப்புக்கும் நிலைத்தன்மைக்கும் ஆதாரமாய் இருக்கிறார் என்ற விலையேறப்பெற்ற சத்தியத்தை